வணக்கம் மக்கள். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ் மாஸ்க் எப்படி மெயின்டைன் பண்ணணும் தான் வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எத்தனை மாஸ்க் தேவைப்படும் தான். ஸோ வாங்க. ஒருத்தருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாஸ்க்கு தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து கிராசரி ஸ்டோருக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்க அந்த மாஸ்க்கு டைரக்ட்டா லாண்ட்ரில போட்டுறணும். அந்த லாண்ட்ரில போட்டதுக்கு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதனால மறுபடியும் நீங்க வெளில போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இன்னொரு மாஸ்க் எடுத்துக்கலாம். அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி மறுபடியும் வெளில போகாதீங்க தயவுசெய்து. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, எப்போ மாஸ்க்கை எடுக்க சேஃப்ன்னு, அது எப்படி எடுக்கணும்னு கூட நான் இந்த இந்த டாபிக்ல சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருப்பீங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது கார்ல தான் வருவீங்க மோஸ்ட்லி சில பேரு. கார்ல வரும்போது சரி தான் நம்ம கார்ல தான் இருக்கோம். சுத்தி யாருமே இல்லையே! சரி நம்ம மாஸ்க்க கழட்டிடலான்னு பார்ப்பீங்க. ஆனா தயவுசெய்து மாஸ்க்க கழட்டாதீங்க. ஏன்னா கார்ல வென்டிலேட்டர் என்ன பண்ணும்னா, வெளில இருக்க காத்த தான் உள்ள சில்லா எடுத்துட்டு வரும். ஸோ அப்போ வந்து வைரஸ் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால கார்ல இருக்கும்போது கழட்டாதீங்க. வீட்டுக்கு போற வரைக்குமே மாஸ்க் கழட்டாதீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப நீங்க டைப் பண்ணீங்கன்னா, பின்னாடி வந்து எலாஸ்டிக் வைக்காம வெறும் டைப் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீழ இருக்க டைய கழட்டுங்க. அதுக்கப்புறமா தான் மேல இருக்கிறத கழட்டணும். ஏன்னா, மேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கழட்டுனீங்கன்னா, அப்படியே அந்த மாஸ்க் உல்ட்டா விழும்போது, அந்த ஃப்ரண்ட் சைடோட மாஸ்க் வந்து உங்க மேலயே படும். ஸோ உங்க மேலயே படும்போது உங்களுக்கு தெரியாது பட்டுச்சா படலையான்னு. ஸோ அந்த ஒட்டிக்கும் உங்களோட ட்ரெஸ்லயே இல்ல உங்க மேலயே ஒட்டிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டு, அப்புறமா மேல இருக்கிறத ஓப்பன் பண்ணுங்க. எலாஸ்டிக் வச்சீங்கன்னா சாதாரணமாவே நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. மாஸ்க்கை எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கைய வந்து ஹேண்ட் வாஷோ இல்லன்னா ஹேண்ட் சானிடைசர் வச்சு ஃபர்ஸ்ட் கைய கழுவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடோட மாஸ்க்க தொடவே தொடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் கீழ இருக்க டைய கழட்டிட்டு அப்புறமா மேல இருக்க டைய கழட்டுங்க. அதுக்கப்புறமா கழட்டிட்டு உடனே அந்த மாஸ்க்கை நல்லா ஃபோல்ட் பண்றேங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா லாண்ட்ரிலயோ இல்ல ஹேண்ட் சானிடைசிங் பக்கெட்லயோ போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா வந்து சில பேர் வந்து ஃபில்டர் வச்சிருப்பாங்க அந்த மாஸ்க்ல. சில மாஸ்க்ல ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளங்கையிலே அப்படியே மடக்கிட்டு எங்கேயுமே காத்து கூட உள்ள போகக்கூடாது. காத்து கூட உள்ளங்கையில உள்ள போகக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து எங்கன்னா அடி மண்ணுல தோண்டிட்டு நல்லா புதைச்சிருங்க அதை. புதைச்சீங்கன்னா அது வந்து சேஃப் ஆக்சுவலி. வீட்லயும் எங்கேயும் வச்சுக்காதீங்க அந்த யூஸ் பண்ண அந்த ஃபில்டரை. நெக்ஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கையை நல்ல ஹேண்ட் வாஷா இல்லை ஹேண்ட் சானிடைசர் மோஸ்டா யூஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் ஸ்டெப்ல. ஏன்னா வந்து அவ்வளவா போகாது. ஸோ ஹேண்ட் வாஷை யூஸ் பண்ணி நல்லா கை கழுவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்டி உங்களோட ஃபேஸ் மாஸ்க்கை க்ளீன் பண்ணணும்னு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ரொம்பலாம் கிளீன்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க எப்பலாம் போடுறீங்களோ, அப்போ வந்து டைரக்ட்டா லாண்ட்ரில போய் வாஷ் பண்ணா மட்டும் போதும். நீங்க உங்களோட மாஸ்க்கோட யூசேஜ் பொறுத்து தான் இருக்கு. இந்த டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களோட ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லுவேன், இந்த டாபிக்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து, ஃபேஸ் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து ஃபேப்ரிக்ல செஞ்ச மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா காட்டன் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ரெகுலர் லாண்ட்ரி யூசிங் தான். ஆனா வந்து ஹாட் வாட்டர்ல தான் அவங்க கிளீன் பண்ணணும். சில பேர் வந்து மீடியா மாரி வெளில போறவங்க இருப்பாங்க. மீடியா பீப்பிள்ஸ் எல்லாம் வெளில போவாங்க அடிக்கடி. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ சர்ஜிக்கல் மாஸ்க்கோ இல்ல டிஸ்போசல் மாஸ்க்கோ யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அது எங்கேனாச்சும் மண்ணுல புதைச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒன் டைம் யூஸ் தான். அது வந்து வீட்டுக்குள்ள வந்து டஸ்ட்பின்ல போடுறது அதெல்லாம் வேணாம். அதான் ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து அந்த ஃபேஸ் ஸ்கார்ஃபும், ஃபேப்ரிக் துணியும் இல்ல காட்டன் மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பண்ணியிருப்பீங்க. அது வாஷ் எப்படி நம்ம பண்ணணும்? ஹாட் வாட்டர்ல நல்ல சோப்பு தண்ணியில ஸ்க்ரப் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அதோட கிளீன் பண்றது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். 20 செகண்ட் அட்லீஸ்ட் மினிமம் 20 செகண்ட் ஆச்சு நீங்க வந்து அதை துவைக்கணும். ஸ்க்ரப் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா வந்து ட்ரையர் சில பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ட்ரையரை வச்சு ப்ளோ பண்ணிடணும். அந்த மாஸ்க்கை ட்ரை பண்ண வைக்கணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து எங்கனாச்சும் ஒரு இடத்துல இப்போ வந்து ஆக்சுவலி வந்து சில இடத்துலலாம் நீங்க ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த இடத்த. ரொம்ப டோரை ஓப்பன் பண்ணி இல்ல டோர் க்ளோஸ் பண்றதோ இல்ல வந்து டிராவை ஓப்பன் பண்றது, டிரா க்ளோஸ் பண்றதோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாஸ்க்லாம் வச்சுக்கோங்க. அந்த ரெகுலரா ஓப்பன் பண்ற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. எப்பனாச்சும் லைக் மாஸ்க் முடிஞ்சிச்சு நான் லாண்ட்ரில போட்டேன்னா அப்போ அதுக்கப்புறமா அந்த மாஸ்க்கை ஓப்பன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்புனீங்களா அவங்களுக்கும் தெரிய வரும் எப்படி ஒரு மாஸ்க் ஒரு மெயின்டைன் பண்றதுன்னு. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.